Hi Pasangla. Yes. So welcome to Vedantu channel Pasangla. So hi everyone and Pasangla. உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் which is our கனவு டெஸ்ட் சீரிஸ். ஸோ இந்த கனவு டெஸ்ட் சீரிஸுக்கு இன்னும் யாரெல்லாம் என்ரோல் பண்ணலையோ ரைட் நவ் என்ரோல் பண்ணுங்கடா பசங்களா. ஏன்னா நம்மளுக்கு இன்னும் பப்ளிக்கு ரொம்ப நாள் கிடையாது. வி ஹாவ் ஒன்லி 2 months டைம். ஸோ இந்த 2 months டைமை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணி அப்பப்போ நம்ம டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உண்டு ரைட்டா. ஸோ நம்மளை டெஸ்ட் வச்சுக்க ஒரு பயங்கரமான மெத்தட் கனவு டெஸ்ட் சீரீஸ். ஸோ ஃபார் திஸ் டிஎன் ஸ்டேட் போர்ட்ஸ்க்காக சரிங்களா, எக்ஸ்க்ளூசிவ்லி. ஸோ ஸ்டேட் போர்ட்ஸுக்குன்னு இது வரைக்கும் எந்த டெஸ்ட் சீரீஸும் லான்ச் ஆகலை. ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் லான்ச்சிங் திஸ். ஸோ இட் வில் பி ஹேவிங் 30 டெஸ்ட் ட்ராமா. ஸோ அரௌண்ட் 499 rupeesக்கு சரிங்களா. குட் மார்னிங்டா பசங்களா. ஸோ ஷால் வி ஸ்டார்ட்? ஓகே. அண்ட் அலாங் வித் திஸ் இன்னும் யாரெல்லாம் நம்மளோட தீமினல் பேட்சில் என்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அஃப்கோர்ஸ் பசங்களா யூ கேன் ஆல் என்ரோல் ஃபார் திஸ் தீமினல் பேட்ச். ஸோ சூஸ் rupees 1,999, அதாவது 1,999க்கு ரைட்டா. வெரி குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். ஸோ ஏன்னா இன்னும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணலையோ லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணுங்க ரைட் பசங்களா. ஒன் செக். ஓகே எவ்ரிவன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான ரூல் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. வி ஹாவ் டு ஆக்சுவலி இந்த டிஃப்ரென்சியேஷன் எதுக்கு நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்னா நாம் ஃபார்ம் பண்ண போகிறது ஓகேவா. ஃபர்ஸ்ட் ரூல் என்னது, நாம் ஃபார்ம் பண்ண போகிறது ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். தேங்க்யூ அனு. எஸ் அஃப்கோர்ஸ் அம்மா. ஸோ டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கா, இந்த நம்ம வந்து டிஃப்ரென்ஷியபிள் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோன்னா வாட் ஆர் த ரூல்ஸ், என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். நிச்சயமாக பவர்ஸ் வந்து இந்த 2/3லாம் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாத மாதிரி இந்த ஈக்குவேஷன்ஸை நீங்கள் ஃபார்ம் பண்ணிடுங்க. அண்ட் செகண்ட் திங் என்னன்னு கேட்டிங்கன்னா வி ஹாவ் டு ரிமூவ் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ இந்த ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்க ஒரே ப்ராசஸ் என்னடாமா, வாட் இஸ் தி ஒன்லி ப்ராசஸ் வி ஆர் டூயிங்? ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரே ப்ராசஸ் டிஃப்ரென்சியேஷன். ஸோ டிஃப்ரென்சியேஷன் வழியாக மட்டும்தான் இந்த ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்டை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் சரிங்களா. அண்ட் நிறைய பேத்துக்கு ஒரு டவுட் இருக்கும், வாட் இஸ் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்னு. ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் அப்படின்றது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நம்மளுக்கு வேரியபிள் மாதிரி இருக்கும் ஓகேவா, விச் இஸ் அ வேரியபிள். அது ஒரு வேரியபிள் தான், பட் வி டோன்ட் டிஃப்ரென்ஷியேட் இட். ஸோ அது வந்து ஈக்குவேஷனுக்கான வேரியபிள் கிடையாது. ஈக்குவேஷன் அந்த வேரியபிளை டிபெண்ட் பண்ணி இருக்காது ஓகேங்களா. ஒரு ஈக்குவேஷன், ஸோ ஈக்குவேஷன் யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னு கேட்டிங்கன்னா இவங்க மாறினாங்கன்னா அந்த கர்வில் இருக்கவங்க மாறுவாங்க. ஆர் ஒரு டைப் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்க்கு இட் வில் பி வெரி டிஃப்ரெண்ட். நான் காட்டுறேன் உங்களுக்கு யாரெல்லாம் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்னு. ஸோ வேரியபிளாக இருக்கும் பட் இட் ஹேஸ் அ ஃபிக்ஸ்டு வேல்யூ, பட் இட் ட்ரீட் அஸ் லைக் அ கான்ஸ்டன்ட். ஸோ அதனால அவங்கள ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ பயாலஜிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை போட சொல்லுமா பசங்க? அஃப்கோர்ஸ் நான் உங்களுக்கு போட சொல்கிறேன் சரியாடாமா. ஸோ see this, find the differential equation for the family of all straight lines. ஓகேங்களா. ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், ஸ்ட்ரெயிட் லைன்ஸோட ஃபேமிலிஸ் என்னது? ஸோ பேசிக்கலி ஸ்ட்ரெயிட் லைன்னால என்னடாமா சொல்லுவோம், நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு லைன் ஈக்குவேஷன் ஃபார்முலா என்ன படிச்சிங்க? எந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு படிச்சிங்க? திஸ் இஸ் தி குவாட்ரேட் ஜாமெட்ரி. ஒரு கர்வை பற்றி நீங்கள் ஸ்டார்டிங் 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிட்டிங்க ரைட்டா. லைன் ஈக்குவேஷனை யூ ஸ்டடி தேர் இட் செல்ஃப். ஸோ வாட் இஸ் ஈக்குவேஷன்? ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் லைன். லைன்னாலே அதுதான் ஃபார்முலா, ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். தேங்க்யூடா பசங்களா.
ஸோ எவ்ரிவன் எல்லாருமே இன்னைக்கு ஃபயராக இருக்கீங்க. ஸோ ரெகுலராக இனிமேல் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ண போகிறோம் ரைட்டுங்களா? ஸோ அஃப்கோர்ஸ் ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்மளுக்கு ஹாஃப் இயர்லிக்கான ரிவிஷன் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு கிவ் யுவர் பொட்டென்ஷியல். உங்களோட எல்லா பொட்டென்ஷியலும் அப்படியே காட்டணும்னு நான் எதிர்பார்க்குறேன். எஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம படித்த ஈக்குவேஷன் என்னடாமா, y is equal to mx plus c ரைட்டா? இந்த y is equal to mx plus cல ஒரு கான்ஃபிகரேஷன் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிளஸ் சிங்கிறது யாரு? இந்த பிளஸ் சிங்கிறது y இன்டர்செப்ட். ஸோ y இன்டர்செப்ட்னா யாரு? இன்டர்செப்ட்னா y ஆக்சிஸை கட் பண்ற அந்த பிளேஸ். இப்போ ஒரு கிராஃப் இருக்கு. whenever you have the graph, இப்போ இந்த கிராஃபை ஒரு லைன் y ஆக்சிஸ்ல கட் பண்ணாதான் அந்த மாதிரி ஈக்குவேஷனை கொடுக்க முடியும். ஸோ ஒருத்தங்க y ஆக்சிஸ்ல கட் பண்றாங்கனாலே லைக் திஸ் இஸ் கால் a பாயிண்ட். அந்த லைன் நம்மளுக்கு ஆரிஜின் வழியா போகாது. ஓகே, whenever you have, ஸோ y ஆக்சிஸ் கட் பண்ற எந்த ஒரு லைனா இருந்தாலும் சரி ஆரிஜின் வழியா போகாது. பட் நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? ஆல் ஸ்ட்ரைட் லைன்ஸ். எனக்கு ஸ்ட்ரைட் லைன்ஸா, பட் பாசிங் த்ரூ ஆரிஜின் வழியா போற ஸ்ட்ரைட் லைன் எனக்கு வேணும். ஸோ சப்போஸ் அப்போ இந்த பாயிண்ட் நம்மளுக்கு தெரியலனாலும் ஆரிஜின் வழியா போகுதுன்ற பட்சத்தில் யூ கேன் அப்ளை 0,0 ரைட். ஸோ ஆரிஜின் வழியா போகுதுனாலே y is equal to mx தாமா. இது எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது இல்ல. ஸோ எப்பயும் போல லைன் ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. ஆரிஜின் வழியா போகுதுன்னு சொல்லிட்டாங்களா? ஸோ 0,0 passes through it. ஸோ passes through it. ஸோ 0,0 சப்ஸ்டிட் பண்ணலாம்ல. ஸோ அப்போ 0 is equal to 0 plus c. அப்போ c யோட வேல்யூ என்னது? 0. அப்போ தூக்கி போடலாம். ஸோ இப்போ y is equal to mx மட்டும்தான் உன்னோட லைன் ஈக்குவேஷன் ரைட்டடாப்பா? mx மட்டும்தான். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்க y is equal to mx அப்படின்னா இது என்ன சொல்ல வருது? இதில் யாரெல்லாம் வேரியபிள், யாரெல்லாம் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ y is equal to mxனா அந்த m யாரா வேணாலும் இருக்கலாம், ஸோ அப்போ எம்மும் வந்து வேரியபிள், அதுவும் வேரியபிள் தான். எம்முக்கு நான் யாரை வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இட் இஸ் இது ஒரு வேரியபிள் தான். பட் வாட் இஸ் அ டிஃப்ரென்ஸ்னா, இப்போ எம் யாரா வேணாலும் இருக்கலாம்னா, ஆனால் அட் அ டைம்ல ஒரு எம்முக்கு ஒரு வேல்யூ தானே இருக்க முடியும். அட் அ டைம்ல ஒரு லைன்னா எம்முக்கு ஒரு வேல்யூ தானே இருக்க முடியும் ஃபிக்ஸ்டா. ஸோ இப்போ வந்து y is equal to நான் 2x அப்படின்னு நான் போடுறேன். அப்படின்னா என்னது? ஸோ x is equal to y is equal to 2xனா அந்த லைன் பார்க்க நம்மளுக்கு இப்படி இருக்கும் கரெக்டாடாமா? ஸோ இதில் ஏன் நான் x and y மட்டும் வேரியபிள்னு சொல்கிறேன், அந்த 2 கான்ஸ்டன்ட்னு சொல்கிறேன்? பிகாஸ் இந்த ஒரு லைன்லேயே ஐ ஹாவ் சோ மெனி y and x. இந்த ஒரு பாயிண்ட் x, y தான், இந்த ஒரு பாயிண்ட் x, y தான், இந்த ஒரு பாயிண்ட் x, y தான், இந்த ஒரு பாயிண்ட் x, y தான். ஸோ அப்போ இந்த ஒரு லைன்லேயே எனக்கு x and y கீப் ஆன் சேஞ்சிங். ஸோ யார் சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்களோ அவங்களுக்கு பேர் தானே வேரியபிள். ஸோ அப்போ இதில் யார் வேரியபிள், யார் கான்ஸ்டன்ட்? y is equal to mxனா my x and y will be variable and my m is constant. ஏன்னா அவன் ஒரு லைனுக்கு ஒரு m தான் இருக்க முடியும், அது ஃபிக்ஸ்டாக தான் இருக்க முடியும். அப்போ அதுக்கு பேர் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ நான் ரிமூவ் பண்ண வேண்டியதே m தான். சரிங்களா? எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம்? ஸோ டிஃபரன்ஷியேட், ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேஷன். What is our first differentiation? y டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் பசங்களா? dy by dx. நீங்கள் ஷார்ட்டாக கூட எழுதிக்கலாம். ஷார்ட்டாக எப்படி எழுதிக்கலாம்? y dash அப்படின்னு எழுதிக்கலாம். which is first derivative which is equal to m into x. ஸோ m into x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஸோ mோட வேல்யூவை நான் கண்டுபிடிச்சிட்டேன், which is derivative. அதை தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அப்போ y is equal to y dash x. அவ்வளோதான். we form a equation. நான் m ரிமூவ் பண்ணி எழுதணும்டாமா. அந்த எம்முக்கு பதிலாக ஐ ஹாவ் டு இன்ட்ரடியூஸ் சம் டெரிவேட்டிவ்ஸ். புரிஞ்சுதாடா பசங்களா? எனி டவுட் இன் திஸ்? இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? நோ டவுட். நெக்ஸ்ட் ஒன் போலாமா? Okay, so see this. Form the differentiable equation by eliminating the arbitrary constant a and b. அவனே கொடுத்துட்டா a and bங்கிற arbitrary constant நம்ம ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதாவது y is equal to a cos x plus b sin x.
ஸோ அப்போ என்ன ஆகும்? இந்த y-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். ஸோ இட் இஸ் dy by dx which is equal to, ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் dy by dx a cos x plus b sin x. ரைட் ஆடாமா? ஸோ வாட் ஹேப்பன்? a cos x plus b sin x என்ன ஆகணும்? ஏங்கிறது கான்ஸ்டன்ட் மல்டிப்ளைல இருக்கு. ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். காஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் இட் பிகம் மைனஸ் சைன் எக்ஸ் பிளஸ் பி டிஃபரன்ஷியேட் பண்ணால் பி அப்படியே தான் இருக்கும். சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா இட் இஸ் காஸ் எக்ஸ். இதில் ஏதாவது ரிமூவேஷன் பாசிபிளா? நோ. நம்ம ரிமூவ் ஆகுற வரைக்கும் டிஃபரன்ஷியேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அது கீப் ஆன் கோயிங். சரிங்களா? ஸோ அப்போ இந்த ப்ராசஸில் என்னால் எதுவும் ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ அப்போ நான் அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். ஸோ டி ஸ்கொயர் dy by dx it is already first derivative. First derivative திருப்பி differentiate பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? Second derivative கிடைக்கும். So it is d square y by dx square which is equal to a into minus sin x. So minus sin x differentiate பண்ணா என்னடா அம்மா? Again minus into minus it was cos x plus b into minus sin x. So I can take this minus as common out. So a cos x plus b sin x. ஸோ நான் ஏன் பியை தனியாக தான் ரிமூவ் பண்ண முடியாது. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் a cos x plus b sin x-ஐ எங்கேயோ பார்த்த மாதிரி இல்லை. நம்ம வந்த ஸ்டெப்லேயே தான் இது வந்திருக்கும். எங்கெல்லாம் சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஒரு கிராஸ் ஓவர் இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் பியை தனித்தனியாக நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ நான் இந்த ஏன் பி இருக்கிற மொத்த டேர்மே என்னால் ரிமூவ் பண்ண முடியும். ஹவு மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா a cos x plus b sin x வேறு யாரும் கிடையாது, நம்மளோட y. ஸோ அப்போ அந்த y-ஐ இங்கே போட்டுடலாம். ரிமூவ் ஆயிரும்ல. அப்போ d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் which is equal to minus y. எனி டவுட் ராமா? இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? அவ்வளோதான், நான் ரிமூவ் பண்ணிட்டேன். எனக்கு ஏன் பி இப்போ கண்ணுக்கு தெரியல. ஒன்லி ஐ ஹாவ் சம் டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் y. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் போலாமா? So can we move on, Rama? Okay. So form the differential equation of the family of circles. So circle families எப்படி இருப்பாங்க? You have any idea how do circles families will look like அப்படின்னு கேட்டீங்கன்னா? Yes, I have an idea. So what is a general equation? நாவும் எழுதலாம். இல்லைன்ற பட்சத்தில் ஜென்ரல்ல 3 வேரியபிள் வருவான். ஸோ ஜென்ரலுக்கு 3 வேரியபிளை தடுக்கிறதுக்காக, ஓகேங்களா, ஜென்ரல்ல 3 வேரியபிள் வருவான். 3 வேரியபிளை டிஃபரன்ஷியேட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால ஜென்ரல் ஈக்குவேஷன் எங்கிருந்து கண்டுபிடிச்சாங்களோ அந்த ஈக்குவேஷனை நான் கொண்டு வந்துக்கிறேன். ஸோ தட் இஸ் எக்ஸ் மைனஸ் ஹெச் ஸ்கொயர் பிளஸ் y minus k the whole square which is equal to r square. ஸோ இது எக்ஸ்பாண்ட் பண்ண போய் தான் ஜென்ரல் ஈக்குவேஷனே நம்மளுக்கு கிடைச்சிது. ரைட்டா? ஸோ அப்போ அதை யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் யூஸ் பண்ணனா எனக்கு ஹெச் அண்ட் கேன்னு 2 பேர் தான் இருப்பான். ஸோ வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். கரெக்டாடாமா? ஓகே. ஸோ இப்போ இதெல்லாம் அவன் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பாயிண்ட் ஆஃப் பண்ணி கண்டுபிடிக்கணும். ரைட்? ஸோ வாட் எவர் எந்த ஒரு ப்ரிடிக்ஷனாக இருக்கட்டும், ஒரு ஜாமெட்ரிக்கல் கிராஃபை பற்றி தெரியணும் அப்படின்னா அதை நம்ம ஓரளவுக்கு வரைஞ்சாதான் பசங்களை தெரிய முடியும். சரியா? ஸோ அவன் சொல்கிறத கொஞ்சமாச்சு நம்ம ட்ரை பண்ணாதான் நம்மளுக்கு புரிய வரும். ஏன்னா நம்ம வந்துட்டு நம்ம கண்ணுக்கு அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக தோணாது. ஸோ a,0 மீன்ஸ் சம்வேர் லைக் திஸ், மைனஸ் a,0 சம்வேர் லைக் திஸ். இதுக்கும் டிஸ்டன்ஸ் ஒன்று. இப்போ என்னன்னா ஒரு சர்க்கிள் இவங்க 2 பேத்து வழியாகவும் போகணும். ஒரு சர்க்கிள் இவங்க 2 பேத்து வழியாகவும் போகணும். ஸோ எப்படிலாம் போகலாம்? ஓகேவா? நான் வந்துட்டு ஐ எம் டிராயிங் வாட் எவர் த சர்க்கிள் விச் பாசஸ் த்ரூ இட். இப்படி இருக்கலாம். கரெக்டாடாமா? யூ கேன் ஹாவ் யுவர் சர்க்கிள் லைக் திஸ் ஆர் ஐ கேன் ஹாவ் மை சர்க்கிள் லைக் திஸ் ஆர் I can have my like this. ஓகேவா? ஸோ சப்போஸ் இந்த பாயிண்ட் வழியா போகணும்னா இதெல்லாம் தானே ஃபார்ம்ஸ் ஆஃப் சர்க்கிள். ஸோ சர்க்கிள்னா கேட்கலாம். அப்போ இவன் எல்லாருமே அந்த பாயிண்ட் வழியா போறவங்க தானே. இட் இஸ் ஆல் தி சர்க்கிள் விச் பாசஸ் டு தி 2 சர்க்கிள். ஸோ
இப்போ இந்த 3 பேத்துக்குமே காமனா இருக்க மாதிரி பொதுவா இருக்கிறதா நான் பேசணும். ஏன்னா ஃபேமிலி ஆஃப் சர்க்கிள்ஸ் தான் இந்த 3 பேத்தையும் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி தான் என்னோட ஃபேமிலி இருக்கணும். மை ஈக்குவேஷன் ஷுட் ரெப்ரசென்ட் திஸ் ஆல் 3 சர்க்கிள்ஸ். ஸோ இப்போ இந்த 3 பேத்தையும் ரெப்ரசென்ட் பண்ணணும்னா அப்போ இந்த 3 பேத்துக்கு ஒரு காமனாலிட்டி இருப்பான். அந்த காமனாலிட்டியை நம்ம பிக் பண்ணணும். வாட் இஸ் அ காமனாலிட்டி? ஃபேமிலினானே என்னடாப்பா? ஃபேமிலி மீன்ஸ் why we are family by blood. சரிங்களா? No damma. So I'm just going by flow. ஓகேங்களா? So mostly example sums I will be finishing off. Exercise அம்மா நீங்க ட்ரை பண்ற மாதிரி வரலாம். ரைட்டாடாமா? Yes, everyone. இந்த 3 பேத்தையும் ரெப்ரசென்ட் பண்றது தான் ஃபேமிலி. ஃபேமிலி மீன்ஸ் வி ஆல் கனெக்டட் பை பிளட். ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரே பிளட் ரிலேஷன்ஸ். ஸோ அதனால நம்மள ஃபேமிலின்னு சொல்றாங்க. அப்போ நம்மளுக்குள்ள ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. கரெக்டுங்களா? அந்த மாதிரி ஆர் நம்ம எல்லாருமே ஒரு டிஎன்ஏவை ஷேர் பண்ணுவோம். வி வில் பி ஷேரிங் ஆர் டிஎன்ஏஸ். அதனால வி ஆர் ஃபேமிலிஸ். ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த சர்க்கிள்ஸ் ஆஃப் ஃபேமிலின்னு சொன்னோம்னா அப்போ இவனுக்குள்ள ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். அந்த கனெக்டிவிட்டி என்ன? நீ இந்த 3 சர்க்கிளையும் நல்லா உத்து பார்த்து சொல்லு. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் சர்க்கிள் நம்பர் 1. And this is circle number 2. And this is circle number 3. So எனக்கு தெரிஞ்சே நான் ஒரு 3 சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி நிறைய சர்க்கிள் வரைய முடியும். அஃப்கோர்ஸ் we can draw so many circles like this. அவங்க எல்லாத்துக்குமே இப்போ இந்த 3 சர்க்கிளுக்கு ஒரு கனெக்டிவிட்டி கண்டுபிடிச்சிட்டாலே எல்லா சர்க்கிளுக்கான கனெக்டிவிட்டி நம்மளால கண்டுபிடிக்க முடியும். கேன் யூ பிக் எனிதிங்? மேம் இந்த 3 பேத்துக்கு ஒரு காமனாலிட்டி இருக்கு, அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த மாதிரி ஏதாவது? என்னடா பசங்களா இந்நேரம் ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைச்சேன். டூவா? இல்ல, இதோட 3 பேத்துக்கான கனெக்டிவிட்டி நான் என்னன்னு சொல்லிட்டா? இது இப்போ இந்த கிரீன் சர்க்கிளோட சென்டர் பாத்தீங்கன்னா y axis மேல இருக்காங்க. இந்த ஆரஞ்சு கலர் சென்டரும் இட் இஸ் ஆன் தி y axis and the yellow color circle it is on the y axis. ஓகே, so 2πr அதெல்லாம் இல்ல. சோ இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் வழியா போகணும் அந்த சர்க்கிள் அப்படின்னா நிச்சயமா நிறைய சர்க்கிள்ஸ் இருக்கலாம். ஆனா அந்த எல்லா சர்க்கிள்ஸ்க்குமே சென்டர் இந்த y axis தான். ஓகே, சோ y axis மேல இருக்கிற ஒரு பாயிண்ட் x axis டச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எஸ் அஃப்கோர்ஸ் எக்ஸ் ஆக்சஸ் கரெக்டாக 2 இடத்துல டச் பண்ணுவாங்க. அந்த 2 இடமுமே a,0 அண்ட் -a,0. அதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுடா பசங்களா. ஸோ டச்சஸை வச்சு நம்மளுக்கு ஏன்னா இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம ரீஃப்ரேம் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்க்கும்போது சென்டர் அண்ட் ரேடியஸ் தான். ஸோ அதை கனெக்ட் பண்ணி பேசணும்னா நம்மளுக்கு கிடைச்சிரும். சரியாடாமா? ஸோ அப்போ உங்களோட சென்டர் எந்த ஃபார்மேட்ல இருப்பாங்க? ஒய் ஆக்சிஸ் மேல இருக்க ஒரு பாயிண்ட் பார்க்க எப்படி இருப்பான் சொல்லணும்ல. ஸோ இட் இஸ் 0,k. ரைட் ஆடாமா? y axis மேல இருக்கானே my center will be in a format of 0,k. ஸோ இப்போ 0,k நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? x square y minus k the whole square which is equal to r square. So you have to find the r also. r எப்படி கண்டுபிடிப்பீங்க? உங்களுக்கு சென்டர் கொடுத்துட்டான் அண்ட் சர்க்கிள் மேல போற ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு தெரியும். ஸோ அவங்க 2 பேத்துக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் which is nothing but a square plus k square. ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு a square plus k square கிடைக்குமா? ஏடாமா? x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. When you use this formula you will be having a square plus k square அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ரைட் ஆடாப்பா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். எஸ், we can differentiate it. ஸோ இந்த இப்போ இது ஏ இருக்கலாம். ஏன்னா ஏ வந்து நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ வந்து நம்ம ரிட்டைன் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. பட் அந்த கே நம்ம யூஸ் பண்ணோம்ல, அந்த கே மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். அந்த கே மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணியே ஆகணும். ஓகேவாடாமா? ஸோ அப்போ என்ன ஆகும்? திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. பிளாட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அகெயின் இப்போ உங்களோட டிஃபரன்சியேஷன் நடக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் y minus k the whole square which is equal to a square plus k square. Just apply differentiation on both sides. X square differentiate பண்ணா என்னது? 2x and 2 முன்னாடி வந்துரும் y minus k into இவங்களோட differentiation y minus k ஓட differentiation which is dy by dx alone and this is equal to இவனை differentiate பண்ணா மொத்தமும் 0. a ஒரு constant தான், k ஒரு constant தான். So it becomes 0.
2 காமனா எடுத்து நீங்க கேன்சல் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ் பிளஸ் y minus k into dy by dx equal to 0. ஸோ அப்போ dy by dx, சாரி k ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ k என்னது? minus x divided by dy by dx y minus k. ஸோ அப்போ y plus x divided by dy by dx which is equal to k டாமா. இது k வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த k வேல்யூ எதுக்கு கண்டுபிடிக்கிறோம்? சப்ஸ்டியூட் பண்ண தானே கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ இந்த கேக்கு பதிலாக யூ சப்ஸ்டியூட் திஸ் வேல்யூ, அதை தூக்கி இங்கே போட்டுருங்க. சரிங்களா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் கே தி ஹோல் ஸ்கொயர் இஸ் equal to a ஸ்கொயர் பிளஸ் கே ஸ்கொயர். அப்போ இந்த இடத்துல நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஒய் மைனஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் டிவைடட் பை டிஒய் பை டிஎக்ஸ் the whole square which is equal to a square plus k square. So the y cancel. So x square plus x square divided by dy by dx the whole square which is equal to a square. Sorry, k square மாத்தணும். y plus x by dy by dx the whole square. Good morning டா பசங்களா. எனி டவுட்? வேற ஏதாவது டவுட் இருக்காடாமா? யாடா பேசலாம்? எனி டவுட் யூ ஹாவ்? ஓகே, நான் இன்னொரு விஷயம் சொல்லட்டா? இன்னொரு விஷயம் நீங்கள் பண்ணணும். என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, you have to take LCM and you have to அந்த dy by dx டினாமினேட்டர்ல இல்லாத மாதிரி மாத்திட்டீங்கன்னா so good. ஏன்னா ஒரு ப்ராப்பர் பாலினாமியலா நம்ம மாற்றணும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ இதுக்கு LCM எடுத்தீங்கன்னா this become here and இதுக்கும் LCM எடுத்தீங்கன்னா இது வந்துட்டு and you will be squaring on both sides. So what happened? So it is equal to x square plus x square into dy by dx the whole square whole divided by dy by dx the whole square. And இது என்ன ஆகுண்டாப்பா? when you take LCM, a square plus y dy by dx plus x whole divided by dy by dx the whole square. சரியாடாப்பா? so now what happened? இதை நீ வெளியே தனித்தனியாக எடுத்துக்கலாம். பட் புக்கில் பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் வந்து இதோட இருக்குன்னா we will be stopping it. அகைன் இதுக்கு நான் எல்சிஎம் எடுப்பேன். ஸோ ஓவராலா எனக்கு இங்க இருக்க டினாமினேட்டர் கேன்சல் ஆயிடும். சரியாடாமா? கிளியருங்களா? ஸோ we can write like this. பட் ஐ திங்க் ஸோ நீங்கள் மாற்றணும்னு நினச்சா மாற்றிக்கலாம், இல்லைன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். எஸ் எவ்ரிவன், ஸோ கேன் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின்? ஐ ஹோப் எவ்ரிவன் கிளியர். யாடாம்மா எல்லாருமே கிளியரா இருக்கீங்களா? நெக்ஸ்ட் போலாமாடா பசங்களா? இனி யாராவது பதில் சொல்லுங்க. எஸ் ஆர் நோ? ஓகே, நானே நெக்ஸ்ட் போயிட்டேன். ஸோ ஃபார்ம் தி டிஃபரன்ஷியபிள் ஈக்குவேஷன் ஆஃப் தி ஃபேமிலி ஆஃப் தி பேரபோலாஸ் y square is equal to 4ax where a is an arbitrary constant. ஸோ அப்போ ஏவை தான் நம்ம ரிமூவ் பண்ணோம். சரிங்களா? ஸோ y square is equal to 4ax. what you have to do it பசங்களா? டிஃபரன்ஷியேட் பண்ணணும். கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் சம்ல ஏசி எடுக்கல ப்ளீஸ். ஓகே, ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, we need a straight line passing through the origin. ஓகேவானு? ஸோ ஒரு y இன்டர்செப்ட் உள்ள ஒரு லைன். ஸோ when you see presence
உங்களுக்கு சிக்கு ஏதாவது வேல்யூஸ் இருக்குன்னா அவன் நிச்சயமா ஆரிஜின் வழியா போக மாட்டான். ஏன்னா ஒய் ஆக்சிஸ் கட் பண்ற லைன் எந்த டைம்லயும் ஆரிஜின் வழியா பாஸ் ஆகாது. ரைட்டா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ இந்த சி வந்து 0வா இருந்தா மட்டும்தான் பாசிபிள். சி 0வா இருந்தா மட்டும்தான் அந்த லைன் ஆரிஜின் வழியா போகும். சிக்கு 0 தாண்டி வேற யார் இருந்தாலும் அந்த லைன் ஆரிஜின் வழியா பாஸ் ஆகாது. ஸோ அதை ரெப்ரசென்ட் பண்ணும்ல. ஸோ நம்மளுக்கு 0 வழியா பாஸ் ஆகும், 0,0 வழியா பாஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இதில் நீங்கள் எக்ஸுக்கு 0 ஒய்க்கு 0ன்னு போட்டிங்கன்னா யூ வில் பி ஹேவிங் சி இஸ் 0. அப்போ அது ஒரு பர்டிகுலர் ஃபேமிலி தான். இட் இஸ் நாட் ஆல் தி ஃபேமிலி. ஸ்ட்ரைட் லைன் அண்ட் ஃபேமிலி கொடுத்தா தான் ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி. தட் இஸ் அ பர்டிகுலர். அதுலேயுமே ஒரு பர்டிகுலரிட்டி இருக்கு, அதை நம்ம சொல்லணும். சரியாடாமா? ஓகே அபிநயா. ரைட் பசங்களா? ஸோ வாட் இஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax. ஸோ ஒய் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 2y dy by dx which is equal to 4a எப்படியே வச்சுப்பீங்க, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ரைட்டாடாம்மா? ஸோ இது என்ன ஆகும், இதுவும் கேன்சல் ஆயிரும். ஆர் 4a அப்படி கூட வச்சுக்கலாம். ரைட்? நம்ம 4a டிஃபரன்ஷியேட் பண்ணணும். மேம் ஈக்குவேஷன் ஃபார்மிங் டீச் அகைன் இன் ப்ரீவியஸ் சம். ஓகே, இது வரைக்கும் கண்டுபிடிச்சது எல்லாருமே கிளியர் இல்ல எவ்ரி ஒன்? இந்த கே எல்லாருமே கிளியர் இல்லடா பசங்களா? எவ்ரி ஒன் கே கிளியர் இல்ல? அந்த கே கொண்டு வந்து இங்க நான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம்னு சொன்னேன். இந்த 2 இடத்துலயும் கேக்கு பதிலாக நான் சப்ஸ்டியூட் பண்றேன். ஸோ இப்போ ஒய்யும் கேன்சல் ஆயிடுவாங்க. ஐ எம் ஹேவிங் திஸ் ஒன். ஸோ என்ன பண்ணணும்னா எல்சிஎம் எடுக்கணும், வேற எதுவுமே நான் பண்ணல. சரியா? லெஃப்ட் சைடும் எல்சிஎம் எடுக்கிறேன், ரைட் சைடும் எல்சிஎம் எடுக்கிறேன். ஏன்னா எனக்கு டினாமினேட்டர் சேம் தான். ஸோ அந்த டினாமினேட்டர் நான் கேன்சல் பண்ணிடுவேன். ஓகே, I'm taking the LCM and I'm cancelling the denominator. So இப்போ இதுக்கு இங்க LCM மல்டிபிள் பண்ணுவோம். இங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா பிராக்கெட்குள்ள LCM எடுத்து அவனை வெளியே கொண்டு வந்துடும். பிராக்கெட்டுக்கு வெளியே கொண்டு வந்துட்டு அகைன் பிராக்கெட் வெளியே இருக்கிற டேர்ம் கூட ஒரு LCM. ஸோ ரைட் சைடு மட்டும் எனக்கு 2 டைம் நான் LCM எடுக்கிற மாதிரி வரும். சரியாடாமா? ஸோ இப்போ இந்த பிராக்கெட் விட்டு வெளியே வரும்போது ஐ வில் பி புட்டிங் ஸ்கொயர் ஆன் தட் சைட். ஸோ இப்போ இது ஸ்கொயர் ஆயிரும். அகைன் அதை எடுப்பேன். ஸோ தட் இந்த டினாமினேட்டரும் பக்காவா ஒரே மாதிரி வந்துட்டான். ஸோ நான் அதை கேன்சல் அவுட் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். சரியாடாமா? Now everyone clear? There are almost 3 times I take the LCM. ரைட்? இப்போ நம்ம 4a ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம ரிமூவ் பண்ணி எங்க போடணும்? நம்மளோட ஈக்குவேஷன்ல தான் போடணும். ஸோ இப்போ 4aக்கு பதிலாக இந்த டெரிவேட்டிவ் வரும். ஸோ y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2y dy by dx into x. ஸோ என்ன ஆகுண்டாமா, இந்த ஒய்யும் இந்த ஒய் ஸ்கொயர்லேயும் ஒரு ஒய்யை நீங்கள் கேன்சல் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 dy by dx into x. சாரி, dy by dx இஸ் ஈக்குவல் டு நம்ம ஃப்ரேம் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ xy by 2. இட் இஸ் xy by 2. அப்படி நம்ம ரீஃப்ரேம் பண்ணி எழுதிக்கலாம். நம்ம இஷ்டம் தான், ரீஃப்ரேம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இதை எழுதிட்டாலே மார்க் கொடுத்துருவாங்க. பட் ரீஃப்ரேம் பண்ணி எழுதிங்கன்னா கொஞ்சம் அழகா இருக்கும். ஓகே வாடாமா? ஃபைன். ஸோ வாட் they asking? Find the differential equation of the family of the ellipse having focus. Foci on x-axis. Foci on x-axisனா என்ன அர்த்தம்? ஸோ அப்போ என்னோட ஃபோக்கஸ் எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்குன்னா என் டைரக்ட்ரிக்ஸும் எக்ஸ் ஆக்சிஸ் மேலே தான் இருக்கும். என்னோட சென்டர் பாயிண்ட்டும் எக்ஸ் ஆக்சிஸ் மேலே தான் இருக்கும். வேர்டெக்ஸும் எக்ஸ் ஆக்சிஸ் மேலே தான் இருக்கும். இவங்க எல்லாருமே எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்காங்கன்னா தென் மை மேஜர் ஆக்சிஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, ஸோ ஃபோக்கே ஆன் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ் மேலே என்னோட ஃபோக்கே இருக்கு. இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுது? மேஜர் ஆக்சிஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ். அண்ட் சென்டர் வந்து ஆரிஜின். சென்டர் ஆரிஜின். அப்போ அந்த ஈக்குவேஷன் என்னடாமா? ஸோ we have studied the 5th chapter. 5th chapterல நம்ம அதை பற்றி படிச்சிருக்கோம். கரெக்டா? சென்டர் வந்து ஆரிஜினும் மேஜர் ஆக்சஸ் வந்து எக்ஸ் ஆக்சஸ்னும். அப்போ அவங்களோட கர்வ் என்னது? இட் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைப், தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் எலிப்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்முலா. ரைட்டா? கிளியராடாமா இதில்? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. சரிங்களா? ஸோ இப்போ என்ன நடக்கும்?
இந்த பாயிண்ட்ஸ் இருக்கா? இப்படி இருக்க எல்லா பாயிண்ட்ஸும் தான் இந்த கர்வை ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த கர்வ் யாரை ரெப்ரசென்ட் பண்ணுது? இங்க இருக்க பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாத்துலயுமே யார் சேஞ்ச் ஆகிட்டே இருப்பா? எக்ஸ் அண்ட் ஒய் கீப் ஆன் சேஞ்சிங், பட் ஏ அண்ட் பி ஃபிக்ஸ்டு. ஏ அண்ட் பி ஃபிக்ஸ்டா தான் இருக்கும். கரெக்டா? ஒரு எலிப்ஸ்னா ஒரு ஏ ஒரு பி தான் இருக்க முடியும். பட் ஒரு எலிப்ஸுக்கு எக்ஸ் அண்ட் ஒய் நிறைய இருக்க முடியும். ரைட்? ஏன்னா ஒரு எலிப்ஸ் மேல ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் நாட் ஃபிக்ஸ்டு, பட் ஏ அண்ட் பி ஆர் ஃபிக்ஸ்டு. ஸோ இப்போ இதுல யார் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ்? ஸோ இதில் யார் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ்? நம்மளோட ஏவும் பியும் தான் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ அப்போ அந்த ஏ அண்ட் பியை கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட ஜாப். சரியா? நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கணும்? பை டிஃபரன்சியேஷன் வி ஹாவ் டு ஃபைண்ட் இட் அவுட். Okay, vadappa? So x square by a square plus y square by b square, which is equal to 1. So what happened? இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி கண்டுபிடிக்கணுமா? square by a square plus y square by b square, which is equal to 1. So first differentiation. இதுல a and b are constant நம்ம பார்த்துட்டோம். ஸோ அப்போ அவன் டிஃபரன்ஷியேஷனுக்குள்ள வரமாட்டான். x square டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா you will be having 2x plus 1 by b square உள்ள வரமாட்டாங்க. y square டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2y into dy by dx and 1 differentiate பண்ணீங்கன்னா you will be having 0. Okay, இது equation number 1. Right adama? So 2 cancel பண்ணி அந்த சைடு தூக்கி போட்டுறலாம். So x 1 by a square into x plus 1 by b square into y into dy by dx, which is equal to 0. Okay, இப்போ இதுல differentiationல ஏதாவது remove ஆச்சா? Is anything removed? A and B இல்லைனா A கண்டுபிடிக்க முடிஞ்சது, B கண்டுபிடிக்க முடிஞ்சது? நெவர். இது நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கல. ஸோ அப்போ அகைன் என்ன பண்ணணும்? அகைன் டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். நம்மளுக்கு ஒரு ப்ராசஸ்ல எந்த ரிசல்ட்டும் இல்லைன்னா அந்த ப்ராசஸை நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஈவன் ஸ்டடிங் ஆல்சோ. ஓகேவாடாமா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்? அகைன் டிஃபரன்ஷியேஷன் நம்ம பண்ணணும். இப்போ இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 1 by a square. X டிஃபரன்ஷியேட் பண்ணால் it is 1. When you differentiate x, it is 1. சரிங்களா? பிளஸ் 1 by b square. இவங்களுக்கு என்ன ஆகும்? யூ ஹாவ் டு அப்ளை யூவி மெத்தட். ஏன்னா yங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், dy by dxங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ யூ ஹாவ் டு டிஃபரன்ஷியேட் போத். ஸோ y டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? நான் இந்த dy by dxை y டேஷ்ன்னு எழுதிக்கிறேன். ஸோ தென் எனக்கு அது பெருசாக இருக்காது, திருப்பி எழுத வேண்டாம். சரிங்களா? அப்படியே எழுதலாம், தப்பு கிடையாது. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தோட டிஃபரன்ஷியேஷன். ஸோ ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒய் டேஷ். ஆல்ரெடி ஒரு ஒய் டேஷ் இருக்கு. நெக்ஸ்ட் ஒய் எப்படியே இருக்கும்? ஒய் டேஷ் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் செகண்ட் டெரிவேட்டிவ். ஸோ ஒய் டபுள் டேஷ் விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ இதுலேருந்து எனக்கு என்ன இந்த ஸ்டெப்லேருந்து எனக்கு ஒரு ஃபார்மேஷன் கிடைக்குது, 1 by a. ஸோ அப்போ 1 by a square is equal to minus 1 by b square into y dash the whole square plus y double dash. Y dash the whole square plus y double dash. Clear ஆடாமா? ஸோ இப்போ எனக்கு கிடைச்சிருக்கிறது என்னது? எனக்கு கிடைச்சிருக்கிறது 1 by a square. ஸோ ஐ ஹாவ் 1. எனக்கு இந்த ஸ்டெப் ஃபார்வேர்டாக போயிருக்கு. ஸோ இப்போ இந்த 1 by a square எங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம்? ஸோ தெர் ஆர் 2 equations. கொஸ்டின்லையுமே 1 by a square இருக்கு, நான் மார்க் பண்ண இந்த இடத்துலையுமே 1 by a square இருக்கு. எந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? ஸோ செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் நம்மளுக்கு ஈக்குவேஷன் டு 1 இருக்கு. ஸோ 1 இருக்கிற வரைக்கும் அவன் ரிமூவே ஆக மாட்டான். நீ என்ன பண்ணாலும் அவன் ரிமூவ் ஆக மாட்டான். ஸோ வென் யூ ஹாவ் 0, உங்களோட ரைட் சைட் 0வா இருக்குன்றப்போ அதை அப்படியே இந்த சைட் கொண்டு போய் 0வா மாற்றிட முடியும் நம்மளால கம்ப்ளீட்டாக. எஸ். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? செகண்ட் டெரிவேட்டிவ்ல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 1 by a ஸ்கொயருக்கு பதிலாக ஐ கேன் சப்ஸ்டியூட் தட். ஸோ அதாவது இதில் கூட சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அப்போ எக்ஸ் இன்டூ மைனஸ் 1 by b ஸ்கொயர் இன்டூ y dash the whole square plus y double dash, ரைட்டா? பிளஸ் 1 by b square into y dash which is equal to 0. ரைட் ஆடாமா?
இப்போ உங்களுக்கு என்ன தெரியுது, இந்த டேர்ம்லயே நம்மளுக்கு 1/b² இருக்கு, இந்த டேர்ம்லயே நம்மளுக்கு 1/b² இருக்கு. யூ கேன் டேக் காமன், அதை காமனா எடுத்து அந்த சைட் மல்டிபிள் பண்ணிக்கலாம். கரெக்டா? காமன் எடுத்து யூ கேன் ஜஸ்ட் மல்டிபிள் ஆர் யூ கேன் டிவைட் பை 1/b². ஸோ எல்லா டேர்ம்லயும் இருக்கிறவங்க டிவைட் ஆயிடுவான். ஸோ யோர் ஃபைனல் ஈக்குவேஷன் இஸ் x into y dash whole square plus y double dash plus y dash which is equal to 0. இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன். ஓகே வாடம்மா? Got it everyone? புரிஞ்சுதுங்களா? I hope you get it. So next one போலாமாடா பசங்களா? Can I move on to the next question? So see this one. Yeah, sixth sum over. So next exercise sum. சரியாடா பசங்களா? So find the differential equation of the family if all non-vertical lines. So vertical lines na என்னடாமா? vertical lines na என்னது? இதுக்கு பேர் வந்து standing lines. So standing lines தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? vertical lines. ரைட்? ஒரு ஆக்சிஸ்ல, ஓகே, ஒரு கார்ட்டீசியன் பிளெயின்ல ஸ்டாண்டிங்கா இருக்க லைன் எல்லாமே வரைஞ்சு பாருங்க. ரைட்டா? இது ஒரு ஸ்டாண்டிங் லைன், திஸ் இஸ் ஒன் ஸ்டாண்டிங் லைன், திஸ் இஸ் ஒன் ஸ்டாண்டிங் லைன், இது ஒரு ஸ்டாண்டிங் லைன் தான். தீஸ் ஆல் அ ஸ்டாண்டிங் லைன். ஸோ இந்த ஸ்டாண்டிங் லைன்ல நம்ம இங்க இருக்க ஒரு பாயிண்ட், ஸோ இந்த லைன் எல்லாமே ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும்? ஹவு டு திஸ் ரெப்ரசன்ட்? இந்த லைன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு பார்க்க எப்படி இருக்கும்? x is equal to 1, x is equal to 2, or 2x is equal to 2. ஸோ இந்த மாதிரி it looks like this, right? ஸோ நீங்க ஸ்டாண்டிங் லைனை பார்த்தீங்கன்னா yன்னு ஒரு டேர்மே இருக்க மாட்டா. For vertical lines, whenever I am talking about this one, my coefficient of y will be 0. எனக்கு yன்னு ஒரு டேர்மே இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படின்னா y-யோட கோஃபிஷியன்ட் எனக்கு 0. யாருக்கு? வெர்டிக்கல் லைன்ஸுக்கு. பட் நான் இப்போ என்ன பேசுறேன்? நான் வெர்டிக்கல் லைன்ஸை பற்றி பேசுறேன். இன் பிளெயின்னு சொல்லும் போது நான் ஜென்ரல் ஈக்குவேஷன் தான் எழுதணும். ஓகேவா? லைன் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஈக்குவேஷன் என்னது? ஒரு எக்ஸ் டேர்ம் இருப்பாங்க, ஒரு ஒய் டேர்ம் இருப்பாங்க, ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருப்பாங்க. இதுக்கு பேர் தான் ஜென்ரல் ஈக்குவேஷன். ஸோ ax plus by plus c is equal to 0. This is my general equation. ஓகேங்களா? vertical linesனா b யோட கோஎஃபிஷியன்ட் 0. நான் வெர்டிக்கல் லைன்ஸ்னா strictly b not equal to 0. strictly b not equal to 0. a and c என்ன வேணா இருக்கலாம், எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆனா b 0வா இருக்கக்கூடாது. தட் இஸ் நான் வெர்டிக்கல் லைன்ஸ். யூ காட் இட் பசங்களா? புரிஞ்சுதாடாமா? everyone, I hope you got it. ஓகே பசங்களா? ஸோ இப்போ உங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ உங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஏஎக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் பிஎக்ஸ் டிஃப்ரென்ஷியேட்னா பி இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ். அண்ட் வாட் ஹேப்பன்? சி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் திஸ் பிகம் 0. சரிங்களா? ஸோ அகெயின் வென் யூ டிஃப்ரென்ஷியேட் இட், ஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆயிரும். பிஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா பி இன்ட்டு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நம்மளுக்கு என்னடாமா தெரியும்? b இன்டூ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு 0னா ஒன்று ஏ 0வா இருக்கணும், இல்லைன்னா பி 0வா இருக்கணும். கரெக்டாக? ப்ராடக்ட்ல 2 பேர் 0னா ஒன்று 2 பேர்த்துல யாராவது ஒருத்தவங்க 0வா இருக்கணும். மை ப்ராடக்ட் 0, b இன்டூ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். ஸோ இவங்க 2 பேர்த்துல யாராவது ஒருத்தவங்க 0. ஆனால் நான் கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணிட்டு b 0வா இல்லைன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் தான் ஈக்குவல் டு 0. தட்ஸ் இட். This is the equation. Second derivative equal to 0 தான் என்னோட equation. ஓகே வாடா பசங்களா?
I hope you got it. So next என்ன பசங்களா நான் வெர்டிக்கல் லைன். ஸோ ஒரு நான் ஹரிசாண்டல் லைன்ஸை பற்றி பேசுகிறோம். ஒரு நான் ஹரிசாண்டல் லைன்ஸ்னா என்னது? வாட் இஸ் ஹரிசாண்டல் லைன்ஸ்? ஹரிசாண்டல் லைன்ஸ் மீன்ஸ் இட் இஸ் கால் ஸ்லீப்பிங் லைன்ஸ். என்னன்னு சொல்லுவாங்க? ஸ்லீப்பிங் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியாடாமா? ஸோ இப்படி இருக்கும் லைன்ஸ். உங்களோட லைன்ஸ்லாம் பார்க்க எப்படி இருப்பாங்க? திஸ் இஸ் கால் ஸ்லீப்பிங் லைன்ஸ். ஸோ இட் இஸ் இன் லுக் ஃபார்மேட். இவங்க எப்படி இருப்பாங்க பார்க்க? இது எல்லாமே இந்த மாதிரி ஏகப்பட்ட லைன்ஸ் இருக்கும், எல்லாருமே ஸ்லீப்பிங் லைன்ஸ். ஸோ திஸ் இஸ் y is equal to 3, y is equal to 2, 2y is equal to 2, 2y is equal to 4. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் யாரா வேணாலும் இருக்கலாம். கரெக்டுங்களா? 3y is equal to 6. இந்த மாதிரி anything it can be. பட் இதில் என்ன ஆகுது? நம்மளுக்கு எக்ஸ் டேர்ம் ப்ரெசென்ட் ஆக மாட்டாங்க. ஓகேவா? ஒரு நான் ஹரிசாண்டல் லைன்ஸ். ஃபார் ஹரிசாண்டல் லைன்ஸ் மை கோஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், என்னோட கோஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து 0. பட் அப்போ அது நான்னா அப்படியே ஆப்போசிட். நான்னா என்னது? அப்படியே ஆப்போசிட். ஸோ த செகண்ட் கண்டிஷன் அதே பிளெயின்ல தான் கேட்டிருக்காங்க. Thank you, Dama. So what happened? It is ax plus by plus c which is equal to 0. I have precisely said. நான் என்ன சொன்னேன்? x ஓட கோஎஃபிஷியன்ட் 0வா இருக்க கூடாது. because it is non horizontal lines. இது ஸ்லீப்பிங் லைன் மட்டும் கிடையாது. ஸோ அதனால அது x ஓட கோஎஃபிஷியன்ட் 0வா இருக்க முடியவே முடியாது. சரியாடாப்பா? ஸோ வாட் ஹேப்பன்? இவங்களை நீங்க இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஆனா இப்போ நம்ம வந்து எக்ஸை பத்தி பேசுறோம். ஸோ மெயின்லி நான் எக்ஸை பத்தி பேசுறேன். ஸோ அப்போ என்னோட டிஃப்ரென்சியேஷனை நான் டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்றேன். ஓகேங்களா? இதுல வந்து நான் ஒய்யை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிறதுனால ஓகே எப்பயும் போல நான் பண்ணிட்டேன். பட் இந்த ஒரு கொஸ்டனுக்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன்னா வி ஆர் டாக்கிங் அபவுட் எக்ஸ். மெயின்லி நான் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பத்தி பேசுறேன். அதனால நான் எக்ஸை ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்றேன். My differentiation changes. So differentiate with respect to y டாமா. y பொறுத்து differentiate பண்ணுங்க. My differentiation changes. So அப்போ a into xக்கு பதிலா என்ன போடலாம்? dx by dy. ஓகே, x y பொறுத்து differentiate பண்ணும். And y பொறுத்து differentiate பண்ணா it is 1. So அப்போ b மட்டும்தான் கிடைக்கும். c differentiate பண்ணா 0. Again, இதை திருப்பி நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க. ஸோ a into d square x by dy square plus 0 equal to 0. ஸோ இப்போ கடைசியில் நம்மளுக்கு இவங்க ரெண்டு பேர்த்தோட ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0. இவங்க ரெண்டு பேர்த்தோட ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0வா? a நாட் ஈக்குவல் டு 0னா d square x by dy square it is equal to 0ன்னு அர்த்தம். யாடா பசங்களா? I hope you got it. ரைட் அடாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? Yeah, so can we move on to the next question? Okay, so see this. Yes, so form the differential equation of all straight lines touching the circle. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் சர்க்கிளை டச் பண்ணணும்னா, டச் தான் என்னது? தொட்டுட்டு போறது. அந்த மாதிரி இருக்கிற லைன்ஸ்க்கு பேர் என்னடாமா? தட் லைன் இஸ் கால்ட். அப்ப அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கெல்லாம் பேர் என்னது? தட் இஸ் கால்ட் டான்ஜென்ட். ஓகேவா? டான்ஜென்ட் தான் சர்க்கிளை டச் பண்ணிட்டு போறவங்க. ஓகேங்களா? அப்ப சர்க்கிளுக்கு டான்ஜென்ட்டா இருக்கணும் அப்படின்னா கோ டு ஸ்ட்ரெயிட்டா இப்போ உங்களோட ரிவிஷன் ஆர் உங்களோட விஷனை அப்படியே ஃபர்ஸ்ட் வால்யூம்குள்ள வைக்கணும். ஃபர்ஸ்ட் வால்யூம்ல 5.1ங்கிற 5.5ங்கிற 5th சாப்டர்ல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல நீங்க கொண்டு போய் வைக்கணும். ஏன்னா அங்கதான் இதை படிச்சோம். சர்க்கிளோட டான்ஜென்ட்ஸை பத்தி வி ஸ்டடி தேர். ஓகேங்களா? வாட் இஸ் தேர்? வாட் இஸ் இட்? ஸோ சர்க்கிளுக்கு ஒரு விஷயம் டான்ஜென்ட்டா இருக்கணும்னா என்னடாமா இருக்கணும்? சர்க்கிளுக்கு ஒரு திங் ஷுட் பி அ டான்ஜென்ட். So that line should be how it should like. So y is equal to mx plus c is tangent to circle. X square plus y square plus r square.
அப்படின்னா யார் எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும்? அந்த சி ஸ்கொயர் யாருக்கு ஈக்குவலா இருக்கணும்? திஸ் ஆர் ஸ்கொயர் இன்டூ 1 பிளஸ் எம் ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கணும். ஆமா ரைட்டரா பசங்களா? ஒரு லைன் இந்த மாதிரி ஒரு சர்க்கிளுக்கு டான்ஜென்ட்டா இருக்கணும்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் டான்ஜென்ட்டா இருக்க முடியும். அப்படின்னா சியோட வேல்யூ என்னது? பிளஸ் ஆர் மைனஸ் ஆர் இன்டூ 1 பிளஸ் எம் ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் எம் ஸ்கொயர். யா அக்ரி வித் மீ? ஸோ இப்போ இதை தூக்கி இங்கே போடலாமா? ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ஆர் இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் எம் ஸ்கொயர். சரிங்களா? இப்போ இவனை டிஃபரன்ஷியேட் நம்ம பண்ணணும். ஓகே, we have to differentiate this one. Yes. So y differentiate பண்ணா என்னது? dy by dx which is equal to y differentiate பண்ணா dy by dx which is equal to mx differentiate பண்ணீங்கன்னா m மட்டும் கிடைக்கும், x differentiate பண்ணா 1 and அடுத்த term ஃபுல்லாமே 0. ஏன்னா அதுல x கிடையாது. We don't have x in that. So the differentiate பண்ணா நம்மளுக்கு 0 தான். அப்ப நம்மளுக்கு m ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. மேம் அப்ப ஆரை ரிமூவ் பண்ண வேண்டாமா? நோ நீட். ஏன்? ஆர் நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டான். ஸோ அதை ரிமூவ் பண்ணணும் நம்மளுக்கு அவசியம் இல்லை. சரிங்களா? ஓகே மேடமா? நோ நீட் ஃபார் தட். ஓகே, இதை சிம்பிளி அப்படியே வச்சுக்கலாம். ஸோ now we have to இதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும், இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும், எம்ங்கிற இடத்துலலாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே அண்ட் இங்கே ரெண்டு இடம் இருக்கு, ரெண்டு இடத்துலையுமே சப்ஸ்டியூட் பண்ணணும். So, y is equal to mx. So, that is y dash x. நான் இப்போதைக்கு அது y dash மாத்திக்கிறேன். Plus or minus r into square root of 1 plus y dash the whole square. Okay, அடமா? நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? We have to form a polynomial. நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். அப்போ ஒரு பாலினாமியல் வர எல்லா கண்டிஷனையும் அவன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ அப்படின்னா என்னடாமா அர்த்தம்? இவன் ஸ்கொயர் ரூட்குள்ளே இருக்கக்கூடாது. எப்படி நம்ம அங்கே ஃப்ராக்ஷன்ஸ்ல இருக்கக்கூடாதுன்னு நான் பேசணும், அந்த மாதிரி இவன் ஸ்கொயர் ரூட்குள்ளே இருக்கக்கூடாது. இப்போ ஸ்கொயர் ரூட்குள்ளே இருக்கக்கூடாதுன்னா ஐ ஹாவ் டு டேக் ஸ்கொயர். பிஃபோர் டேக்கிங் ஸ்கொயர், ஸ்கொயர் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க? இந்த டேர்மை இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டு ஸ்கொயர் எடுங்க. ஸோ இந்த டேர்ம் இங்கே ஷிஃப்ட் பண்ண என்ன கிடைக்கும்? y மைனஸ் ஒய் டேஷ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஆர் இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் ஒய் டேஷ் தி ஹோல் ஸ்கொயர். நவ் யூ டேக் ஸ்கொயர் ராமா. இப்போ ஸ்கொயர் எடுங்க, ஸ்கொயர் ஆன் போத் சைட். Now you apply square on both sides. So y minus y dash x the whole square which is equal to என்னாகும்? plus r minus r மல்டிப்ளைல இருக்கான், அதனால நீ அவன் அந்த டேர்முக்கு கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை. plus r minus r நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா you will be having r square into 1 plus y dash the whole square. ஓகேங்களா? so if we want இந்த r square நம்ம x square plus y square னு கூட எழுதிக்கலாம். so that r square இல்லாம போயிடும். ஓகே, ஸோ இந்த ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஹவு டு ஆர் புக் பேக் ஆன்சர் லுக்ஸ் லைக் அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். சரியாடாமா? ஸோ இந்த ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக இஃப் யூ வாண்ட் டு புட் அஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் தாராளமாக போடலாம், யாரும் தப்பு சொல்ல மாட்டாங்க. ஸோ தட் எந்த வேரியபிளுமே நம்மளுக்கு இருக்கு, எந்த ஒரு கான்ஸ்டன்ட்டுமே இல்லாமல் ஃபுல்லாமே எக்ஸ் அண்ட் ஒய்ல மட்டுமே அவன் இருப்பான் பார்க்க. ஓகே வாடாமா? Clear everyone? What is your answer? உங்களோட புக் பேக் ஆன்சர் என்னடாமா? செக் பண்ணிடட்டா? ஹாய் பசங்களா. ஓகே, ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். தேங்க்யூ யானு. ஸோ ஆர் ஸ்கொயரை வி வில் கீப் லைக் தட். ஓகேவாடா பசங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? சரி, நம்ம ஒரு கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற கோஆர்டினேட் ஜியோமெட்ரி பக்காவாக இருக்கணும்டா பசங்களா. இந்த கோஆர்டினேட் ஜியோமெட்ரி தேங்க்யூ ஸோ மச்டா பசங்களா.
தேங்க் யூ பசங்களா. ஸோ ஃபைண்ட் தி டிஃபரன்ஷியபிள் ஈக்குவேஷன் ஆஃப் சி. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், இந்த ஒரு எக்ஸசைஸுக்கு மட்டும் நம்ம 10th படிச்ச கோஆர்டினேட் ஜியோமெட்ரி வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10th நீங்க படிச்சதா இருக்கட்டும், 11th நீங்க கோஆர்டினேட் ஜியோமெட்ரி 6th படிச்சீங்க ரைட், 6th சாப்டர்ல லைன்ஸ் அண்ட் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. I'm taking for 1 month dama. ஓகேங்களா? So and their centers on the x-axis. Form a differentiable equation of the family of the circle passing through the origin and having their centers on the x-axis. So circle வந்து origin வழியா போகுது அப்படினாலே இதுதான் ஃபார்முலா. x square plus y square is equal to r square. Oh no. origin வழியா பாஸ் ஆகுதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. So it can be any line. So இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சர்க்கிளை வரைஞ்சு பார்க்கணும். ஆரிஜின் வழியா பாஸ் ஆகிற மாதிரி ஒரு சர்க்கிள் இப்படி இருக்கலாம். ஓகே, இட் கேன் பி லைக் திஸ், இப்படி இருக்கலாம். அண்ட் இப்படி இருக்கலாம். ரைட்ராமா? இந்த மாதிரி இருந்தாலும் அவன் என்ன சொன்னான், சென்டர் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்க மாதிரி. ஓகே, அவனே காமனாலிட்டியை சொல்லிட்டான். ஸோ அப்போ நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஆர் ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் இஸ் எக்ஸ் மைனஸ் ஹெச்டி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் கேதி ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இதுதான் ஜென்ரல் ஈக்குவேஷன். அவன் என்ன சொல்லிட்டான், உங்களோட சென்டர் எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருப்பாங்க. எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்கிற சென்டர் பாயிண்ட் பார்க்க எப்படி இருக்காங்க, h,0ன்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ யூ கேன் யூஸ் இட். ஸோ h,0. ஸோ h,0ன்ற பட்சத்தில் x minus hd whole square and this becomes 0. So y square மட்டும் இருக்கும் which is equal to r square. ரைட் அடாமா? ஸோ இப்போ இந்த ரேடியஸை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். h,0ங்கிறது சென்டர், ஆரிஜின் வழியா பாஸ் ஆகுங்கிறது ஒரு பாயிண்ட். இது சர்க்கிள் மேலே இருக்க ஒரு பாயிண்ட், இது சென்டர். அவங்க ரெண்டு பேத்துக்கும் டிஸ்டன்ஸ் ஃபார்ம்ல கண்டுபிடிச்சிங்கன்னா தட் இஸ் யுவர் ஆர். ஸோ 0 minus h, it is h square plus 0 of 0, so which is equal to r is equal to h. So r square value h square. So இதுதான் அந்த ஈக்குவேஷன். நம்மளோட கொஸ்டின்ல கேட்டிருக்க ஈக்குவேஷனே இவன் தான். இப்போ இதுல நம்ம h ரிமூவ் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், டிஃபரன்சியேஷன் அப்ளை பண்ணணும். யூ ஹாவ் டு அப்ளை திஸ் டிஃபரன்சியேஷன். ஸோ 2 முன்னாடி வந்துடும், 2ல ஒருத்தங்க கம்மியாயிருவாங்க. அண்ட் உள்ள இருக்கிறவங்கள டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 1. 2y dy by dx which is equal to 0. 2வை கேன்சல் பண்ணிடலாமா? So x minus h plus y dy by dx. So h minus x is equal to minus y dy by dx and r simply இங்க இருக்க minus h மட்டும் இந்த சைடு கொண்டு போய்க்கலாம். So x plus y dy by dx equal to h டாமா. So h உட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். h உட வேல்யூ கண்டுபிடிச்சு என்னடாமா பண்ணும், you have to substitute where, இங்க substitute பண்ணும். ரைட்டா? ஸோ எக்ஸ் மைனஸ் ஹெச்சுக்கு பதிலாக யூ ஹாவ் டு அப்ளை திஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் டிஒய் பை டிஎக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர். எக்ஸ் பிளஸ் ஒய் டிஒய் பை டிஎக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர். ரைட்டாடாமா? எக்ஸும் கேன்சல் ஆயிடுவாங்க. ஸோ இவங்களை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஒய் ஸ்கொயர் டி ஸ்கொயர் டிஒய் பை டிஎக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y square which is equal to x plus y dy by dx the whole square. அவ்வளவுதான், equation formed. So our equation is formed. Any doubt ரா பசங்களா? ஏதாவது டவுட் இருக்குங்களா? எஸ், ஓகே, சிம்பிள் ராமா. ஸோ நம்மளுக்கு கோஆர்டினேட் ஜியோமெட்ரி தெரியணும். இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாமே அவன் வேர்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த வேர்ட்ஸை நம்மளுக்கு வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபார்மேட்டாக மாற்ற தெரியணும். நான் சொல்லி தரது மட்டும் பார்த்தா போதுமா? நான் இப்போ வந்துட்டு ஓவரால் நான் வந்துட்டு என்னது எக்ஸாம்பிள் சம்ஸ்லேருந்து எல்லாமே சொல்லி கொடுத்தேன். இன்னும் எக்ஸசைஸ் சம்ஸில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குடா பசங்களா? ஆல்மோஸ்ட் 8 சம்ஸ் வந்து எக்ஸசைஸில் இருக்குது. சரிங்களா? 7 சம்ஸ் இருக்குது. ஸோ 3 சம் வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ மீதி இருக்க 4 சம்ஸை யூ ட்ரை இட் அவுட். ஓகேங்களா? நீங்கள் ட்ரை பண்ணுங்க, அப்போ தான் புரிய வரும். சரியா? ஸோ அவன் என்ன சொல்கிறான், பேரபோலா சொல்கிறாங்க.
ஹெச் வேல்யூ புரியலையா? என்னடாப்பா ஹெச் புரியல உங்களுக்கு? நான் டிஃபரன்சியேஷன் பண்ணியிருக்கேன்டாமா. இங்கிருந்து டிஃபரன்சியேஷன் ஸ்டார்ட்ஸ் ஹியர். ஸோ இந்த ஸ்டெப்பே டிஃபரன்சியேஷனால தான் வந்தது. ஸோ ஹெச்சோட வேல்யூவை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஹெச் இஸ் ஈக்குவல் டு இங்க இருக்க மைனஸ் ஹெச் இங்க வந்தா பிளஸ் ஹெச். ஸோ ஹெச் மட்டும் தனியா ஒரு ரூமுக்கு அலோகேட் பண்ணியாச்சு. ஓகேவாடாமா? ஹெச் மட்டும் தனியா ஒரு ரூமுக்கு அலோகேட் பண்ணிட்டோம். we need to remove h. எனக்கு இந்த ஈக்குவேஷன்ல h ரிமூவ் ஆகணும், அவ்வளவுதான். ஹெச்சுக்கு பதிலாக எந்த டெரிவேட்டிவ் வேணா உள்ள வந்துக்கலாம், பட் ஐ ஹாவ் டு ரிமூவ் தட் ஹெச். ஹெச் ஸ்கொயர் புரியலைங்களா? ஓகே ஓகே ஓகே, சரி சரி, டன்ரமா. இது என்னது? திஸ் இஸ் யுவர் சென்டர், திஸ் இஸ் யுவர் சர்க்கிள் சென்டர், கரெக்டுங்களா? ஆரிஜின் வழியா பாஸ் ஆகுறாங்க. ஒரு சர்க்கிள் இப்படி இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஆரிஜினா இருக்கு, ரைட்? யுவர் சென்டர் இஸ் ஹியர், தட் இஸ் கால் h,0. ரைட்டடாமா? இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த சென்டருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் என்னது? ரேடியஸ். ஆமா ரைட்? ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. ஸோ r is equal to square root of x2 minus x1. So h minus 0. h minus 0 the whole square, 0 minus 0 the whole square, which is equal to square root of h square plus 0. So square root of h square. So r square is equal to h square. அப்ப r square ஓட வேல்யூ என்னது? h square. இப்போ clarity இருக்காடாமா? Now you have clarity about this? Okay, done. சரி, யாரா பசங்களா? ஸோ எவ்ரிவன் ஹாவ் அ வெரி வண்டர்ஃபுல் டே. இன்னைக்கு டே உங்களுக்கு சூப்பராக போகட்டும், சரிங்களா? ஸோ எவ்ரிவன், இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வீடியோ, ஸோ ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோடா பசங்களா, ஓகேங்களா? நிறைய பேர்த்துக்கு இப்படி ஒரு கிளாஸ் போகுதுன்ற இன்ஃபர்மேஷன்ஸே தெரியாமல் இருக்கும். இட் வில் சம்திங் அது மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற பட்சத்தில் யூ ஷேர் அமாங் தெம் செல்ஃப். அண்ட் இன்னும் யாரெல்லாம் நம்மளோட டெஸ்ட் சீரியஸை இன்னும் வாங்கலையோ எல்லாருமே என்ரோல் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கு, என்ரோல் பண்ணிக்கலாம். சரியாடாமா? So, Pasangla, bye bye and have a very wonderful day.